நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் முகமது முபாரக் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு நிர்வாகிகளிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி கட்சி சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் நத்தம் ரா விஸ்வநாதன் தலைமையில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் முகமது முபாரக் மாவட்ட வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு நிர்வாகிகளிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது வணிகர் சங்கங்களுக்கு தேவையான 23 அடிப்படை தேவைகள் அடங்கிய கோரிக்கை மனுவினை முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையில் இரட்டை இலையில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் முகமது முபாரக்கிடம் வழங்கினர். குரோம்பேட்டையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் தெற்கு குரோம்பேட்டை கிளை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி பல்லாவரம் தெற்கு பகுதி தலைவர் அப்துல் அஜீஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பெண்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பயனடைந்தனர். இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஜமாத் நிர்வாகிகள் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர். நீலகிரி மாவட்டத்தில் சாலையோரங்களில் பூத்துள்ள ஜெகரண்டா மலர்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து விருந்தளித்து வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் கோடை காலத்தில் சில பூக்கள் மட்டும் மலரும். இதில் சாலையோரங்களில் பூக்கும் ஜெகரண்டா, ஃபிளேம் ஆஃப் தி ஃபாரஸ்ட் போன்ற மலர்கள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. இந்த மலர்கள் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் பூக்க துவங்கி மே மாதம் வரை காணப்படும். தற்போது இந்த மலர்கள் ஊட்டி கோவை சாலையில் மரப்பாலம் முதல் பர்லியார் வரையிலும், ஊட்டி கோத்தகிரி சாலை, மசினகுடி சாலை என பல்வேறு இடங்களிலும் பூக்க துவங்கியுள்ளது. சுற்றுலா செல்லும் பயணிகள் சாலையோரத்தில் உள்ள மலர்களை கண்டு ரசித்து செல்கின்றனர். மேலும் இந்த மரங்கள் அருகே நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டும் செல்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் வடக்கு புதுப்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகே லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்யப்படுவதாக கரம்பக்குடி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த ஒருவரை பிடித்து சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் அவரிடம் ரூபாய் 16,660 மதிப்புள்ள 104 லாட்டரி சீட்டுகள் மற்றும் ரூபாய் 4,630 ரொக்கப்பணம் இருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த லாட்டரி சீட்டுகள் மற்றும் பணத்தை கைப்பற்றிய காவல்துறையினர் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடலூர் அருகே உள்ள சாலக்கரையில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. இரு வீட்டாரும் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் கோட்டக்குப்பத்தை சேர்ந்த பெண் வீட்டாரிடம் சாலக்கரை பகுதியைச் சேர்ந்த சிலர் தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதில் ஆத்திரமடைந்த சாலக்கரை பகுதியைச் சேர்ந்தவர்கள் பெண் வீட்டார் மீது கற்களை வீசி தாக்க தொடங்கியுள்ளனர். மேலும் அங்கு நின்ற தனியார் பேருந்தையும் மோட்டார் சைக்கிளையும் அடித்து நொறுக்கியும் உள்ளனர். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த 10க்கும் மேற்பட்டோரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுபற்றி தகவல் அறிந்து வந்த திருப்பாத்திரை புலியூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் தொடர்ந்து பதற்றம் நிலவுவதால் பாதுகாப்புக்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ரவி என்பவர் சென்னையிலிருந்து ஏசி மற்றும் இருசக்கர வாகனத்திற்கு பயன்படுத்தப்படும் பொருளை ஏற்றிக் கொண்டு சென்றுள்ளார். பாதி வழியில் திடீரென லாரியின் முன்புறத்தில் புகை வந்துள்ளது. இதனை அறிந்த ஓட்டுநர் கீழே இறங்கி பார்த்தபோது திடீரென தீப்பற்றி மளமளவென எரிய தொடங்கியுள்ளது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து நாற்றம்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓலைப்பட்டி பகுதியில் பறக்கும் படை அலுவலர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர்.
அப்பொழுது அவ்வழியாக வந்த வேன் ஒன்றை சோதனை செய்தபோது உரிய ஆவணமின்றி எடுத்து வந்த 67,460 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இது தொடர்பான விசாரணையில் பணத்தை எடுத்து வந்தவர்கள் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த அல்லி பெரியசாமி மற்றும் சங்கீத்குமார் என்பதும் இவர்கள் சிம் கார்டு விற்பனை ஏஜென்சி நடத்தி வரும் நிலையில் அதில் கிடைத்த பணத்தை கொண்டு சென்றதாகவும் கூறினர். மேலும் இது தேர்தல் வழக்காக பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பகுதியில் அதிமுக வேட்பாளர் தங்கவேலுவை ஆதரித்து நடிகை விந்தியா தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி காங்கிரஸ் கட்சியை திமுகவிற்கு தாரை வார்த்ததாக விமர்சித்தார். கரூரில் சொந்த கட்சி நிர்வாகிகளை மதிக்காத கொம்பு சீவி விட்டது போல் வலம் வருவதாகவும் கூறினார். மேலும் கடந்த 4.5 ஆண்டு எடப்பாடியார் ஆட்சி காலம் பொற்காலமாக திகழ்ந்ததாகவும் கூறினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.